மாரஸ் என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் உழவர் மாநில மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்ப்போம். கடந்த 10 ஆண்டுகளே கிட்டத்தட்ட உரம் விலை ஏறி போயிடுச்சு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு டிஏபி விலை 550 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 1550 ரூபாய், 2000 ரூபாய் கம்மி வாங்க முடியாது. காம்ப்ளெக்ஸ் விலை 520 ரூபாய் இருந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னைக்கு 1350 ரூபாய். பொட்டாஷ் விலை 310 ரூபாய் இருந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னைக்கு 1700 ரூபாய். அது கிடைக்கிறதும் கிடையாது. யூரியா பார்த்தீங்கன்னா அது ஒரு விலை நிர்ணயம் இருக்கு, 266 ரூபாய் தான். அப்பயும் ஒரு 250 ரூபாய், இப்போ 266 ரூபாய். அதுக்கு அதை ஏற்ற முடியல. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதை விவசாயிகள் இதை வைத்து அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழல். அதை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ சரி, அவர்கள் சுத்தி இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கோ சரி, ஆட்சியாளருக்கு எந்த கவலையும் எந்த அக்கறையும் கிடையாது. இதில் வெயில் அதிகம், வறட்சி வந்துச்சுன்னா மழை, வெள்ளம். இப்போ சமீபத்தில் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க நிவாரணம்? எவ்வளோ கொடுத்தாங்க? ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய். அது வரல, அது திமுக காரங்களுக்கு போயிடுச்சு. சரி, 2000 ரூபாய் கொடுக்குறீங்களே, நான் கேட்கறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சென்னையில் வெள்ளம் வந்தது. சென்னை மக்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 6000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு வீட்டுக்கு. தூத்துக்குடி தென்காசியில் வெள்ளம் வந்தது. அங்க இருக்கின்ற மக்களுக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா கடலூர்ல வெள்ளம் வந்தது, விழுப்புரத்தில் வெள்ளம், கள்ளக்குறிச்சியில் வெள்ளம், திருவண்ணாமலையில் வெள்ளம் வந்ததுன்னா எவ்வளவு கொடுக்குறீங்க? 2000 ரூபாய். அப்போ என்ன, நாங்க என்ன பாவப்பட்ட மக்களா? கடலூர் மாவட்டத்திலயோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்களா? இல்ல சென்னையில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்களா? என்ன பாகுபாடு இது? இது முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்க வேண்டும். இன்னொன்னு வாரணம் போய் சேர்களே, திமுக அரசால் தான் இங்க வெள்ளமே வந்தது. தென்பெண்ணையில விடிய கால 2:30 மணிக்கு முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்றது புரிஞ்சாதானே பதிலளிக்க முடியும். புரியாம என்ன பதிலளிக்க முடியும்? அவர் சாத்தனூர் அணைய காலையில் 2:30 மணிக்கு எந்த அறிவிப்பும் இல்லை, டேம் திறந்து விட்டுறாங்க. சரி, நான் கேட்கிறேன், புயல் வந்துடுச்சு. புயல் வருவதற்கு முன்பாக சாத்தனூர் அணை 118 அடி தண்ணி இருக்கு. மொத்தம் கொள்ளளவு 119 அடி. புயலுக்கு முன்பு 118 அடி வந்துடுச்சு. புயல் அடிக்குது, மழை வருது, 52 சென்டிமீட்டர் மழைன்னு எல்லாருக்கும் தெரியுது. தண்ணி சாத்தனூர் அணைக்கு மேலே உள்ள நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் அவ்வளோ வெள்ள, ஊத்தங்கரையில் 52 சென்டிமீட்டர் பெய்யுதுன்னு தெரியுது. அந்த தண்ணி ஒரு 3-4 மணி நேரத்தில் இங்க வந்துடும் தெரியாதா? அது குடும்பமா தெரியாது. அதற்கு முன்பாகவே தண்ணியை திறந்து விட்டு இன்னைக்கு 1,70,70,000 கனஅடி ஒரு வினாடிக்கு திடீரென திறந்த காரணத்தால் தான் இன்னைக்கு 19 பேர் இறந்திருக்கிறாங்க. 19 பேர், நினைச்சு பாருங்க. ஆனா அதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்க சம்பந்தமே இல்லைன்னு அது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் அடிப்படையில் ஒரு விவசாயிகள் பிரச்சனையை நன்கு புரிந்தவர். இன்று தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் ஐயாவால், பாட்டாளி மக்கள் கட்சியால் எத்தனையோ நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது. எங்களை போன்று வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது, அந்த பெருமைகளை சொல்ல முடியாது. அவ்வளோ நன்மைகள் எங்களால் விவசாயிகளுக்கு, உழவர்களுக்கு நடந்திருக்கிறது. அதை ஆனால் அங்கீகாரம் நிச்சயமாக இல்லை. இதுல ஒரு பட்டியல் இருக்கு என்கிட்ட. இது படிக்கணும்னா என்கிட்ட 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா ஐயா பேசணும், இறுதியா பேசணும். இதுல ஐயா அவர்கள் இதுல என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன செய்திருக்கிறது, எல்லாமே இவ்வளோ பெரிய பட்டியல் பார்.
1 2 3 4 5 6 பக்கம் இருக்குது இதுல. இத போன்ற ஒரு பட்டியல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியாவது இது போன்ற பட்டியலை என்கிட்ட காமிக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்றேன். எந்த கட்சியா சொல்லுங்க. கும்முடி பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் ஐயா அவர்கள் போராடி இருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சி போராடி இருக்கிறது. போராட்டம் ஏதோ பேசி பேருக்குன்னு கிடையாது. போராட்டம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றோம். திருவள்ளூர், அதாவது இப்ப இருக்கிற 38 மாவட்டம் இருக்கு. இதுக்கு முன்பு 32 மாவட்டங்கள் இருந்தது. 32 மாவட்டங்களிலும் நாங்கள் போராடி இருக்கணும். சென்னையை தவிர 31 மாவட்டத்தில் போராடி. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நான் எவ்வளோ இருக்கு, சிலதை நான் மறந்துருக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் எடுத்துங்க. அங்க இன்றைக்கு அறிவுசார் நகர், இன்டெலெக்சுவல் சிட்டியா. அது என்ன தெரியுமா? முப்போகம் விளைகின்ற அந்த மண்ணை எடுத்து 1200 ஏக்கர் நிலத்தை எடுத்து அது அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கறது தான். அவங்க இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவை ஊட்ட போறாங்களாம். இதுதான் அறிவுசார் நகரம். யாருக்கியா வேணும் இதெல்லாம்? நீ இதை எடுத்து நடத்து. ராமநாதபுரத்தில் போய் நடத்து, சிவகங்கையில நடத்து, தூத்துக்குடியில நடத்து. அங்க தரிசு நிலம் அதிகமா இருக்கு. எங்க மண்ணில எங்க பூமியில உணவளிக்கின்ற அந்த மண்ணை அழித்து எங்களுக்கு தேவை கிடையாதியா? திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் உழவர் மாநில மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வரும் காட்சிகளை பார்த்தோம். RS என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.